எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ சம்மர்ல எப்படி காரை மெயின்டைன் பண்ண போறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னோட பஜ்ரோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த வண்டி வச்சிருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க யூஸ்டு கார் வாங்கும் போது பெரிய கார்லாம் வாங்கினீங்கன்னா பெட்ரோல் அதிகமாக குடிக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக வைக்கும் அப்படின்னு ஒரு 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 விதமான கருத்து இருக்கு. அதாவது நான் வந்து 10 வருஷமா கத்தாரில் இருக்கேன். டோட்டல் கல்ஃப் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒமான் டிரைவிங் லைசன்ஸும் இருக்குது, யூஏஇ டிரைவிங் லைசன்ஸும் இருக்குது, கத்தார் டிரைவிங் லைசன்ஸும் இருக்குது. நான் கத்தார் வந்தது பார்த்தீங்கன்னா 2014. நான் அந்த 2014லேருந்து நான் வாங்கின காரோட எக்ஸ்பீரியன்ஸும் சம்மரில் எப்படி காரை மெயின்டைன் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோ. முழுக்க முழுக்க காரை பற்றியான வீடியோ தான். அதாவது நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பழைய கார் வாங்கும்போது எனக்கு நிறைய மெக்கானிக் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஒரு இன்ஜினில் ஒரு காயினை வச்சா அந்த காயின் வந்து கீழே விழுவக்கூடாது, அந்த அளவுக்கு இன்ஜின் வைப்ரேஷனே இருக்கக்கூடாது. அப்போது வந்து அந்த இன்ஜின் நல்ல இன்ஜினு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வந்து மெக்கானிக் வந்து சில டிப்ஸு கொடுப்பாங்க. ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும், அதாவது வண்டியோட சேஸோட ஆக்சிடென்ட், ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா வண்டி சேஸ் வந்து ஒரு சைடாக இழுக்கும். நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து கை விட்டு நீங்கள் ஓட்டினீங்கனாலும் அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சீராக போகும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து சேஸில் அடிபடாத வண்டின்னு நம்ம சொல்ல முடியும். இதேமாரி நம்ம வந்து ஏசி பைப்பாக இருக்கட்டும், கீர் மெயின் வந்து கீர் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா, கீரில் வந்து கிராக் சவுண்டு வரும், சில இது கீர் போடும் போதே ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த கீர் பாக்ஸ் எப்படி இருக்குது, கீர் ஆயில்லாம் கரெக்டாக மாற்றுறாங்களா. ஏன்னா கீர் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 ரியால் வரும். எந்த ஒரு சீடன் காராக இருந்தாலும் சரி, எஸ்யூவியாக இருந்தாலும் சரி, கீர் பாக்ஸ் நல்லா இருக்கா என்னன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அடுத்தது இன்ஜின் ஆயில் வந்து ஸ்மோக் வருதா என்னன்னு, பேக் சைடில் ஸ்மோக், அதாவது ஸ்மோக் டிடெக்ஷன் இருக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரை பொறுத்த வரையும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஜெர்மன் இன்ஸ்பெக்ஷன் சென்டர்னு இருக்கும். அந்தமாரி சல்வார் ரோட்டில் நிறைய இன்ஸ்பெக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே போய் எடுத்து ஒரு 100 ரியால் கட்டி நீங்கள் வந்து வண்டியோட ஃபுல்லாக, அதாவது இன்ஜினோட எஃபிஷியன்சியை பற்றியும் ஒரு ரிப்போர்ட் வரும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கார் வாங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த காரில் ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதாவது ஆட்டோமொபைலோட நாலேஜே இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் கத்தாரில் வந்து, அதாவது என்னமாரி ஒரு மிடில் சேலரியில் உள்ளவங்க, மிடில் கிளாஸ், அதாவது 10,000க்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 8,000, ஒரு 9,000, 6,000, 7,000 வாங்குறவங்களாம் பழைய கார் வாங்கி அந்த பழைய காரை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கார் வாங்கும் போது என்னென்ன ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நான் சொன்ன மாரி கீர் பாக்ஸு, அடுத்தது இன்ஜினு, இதெல்லாம் வந்து மேஜர் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்லாம் வந்து நீங்கள் வண்டி வாங்கினோன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட டயர் மாத்திர கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டயரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டயரோட கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் ஓடும். இப்போ சம்மர் மெயின்டெனன்ஸை பற்றி பார்ப்போம் வாங்க. மக்களே, நான் வந்து சொன்ன மாரி டயர் கண்டிஷனோட நீங்கள் வந்து வீல் அலைன்மெண்ட்லாம் ரெகுலராக செக் பண்ணிங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீல் அலைன்மெண்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் புது டயர் போட்டோன்னா வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா அந்த வீல் அலைன்மெண்ட் ராங்காக இருந்ததுன்னா டயர் ஒரு சைடாக தேயும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஏன்னா டயர் ஒரு சைடாக தேய ஆரம்பிச்சிச்சுன்னா அதில் வீல் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் சொன்ன மாரி கீர் பாக்ஸு, இன்ஜின் ஆயிலு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ். அதாவது ஸ்டேரிங் பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேரிங் பாக்ஸு மாத்திர கண்டிஷனுக்கு வந்துடும். அதில் மெயினாக வந்து ஸ்டேரிங் பாக்ஸு, ஸ்டேரிங் ஆயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லுப்ரிகேஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஆயில் போடுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு 10 ரியால் ஆயில் எடுத்து ஸ்டேரிங் பாக்ஸில் போட்ட பிறகு அது என்ன பண்ணும், அந்த ஸ்டேரிங் பாக்ஸே டேமேஜ் ஆகிடும். அதனால் ஒரு 25 ரியாலாக இருந்தாலும் டொயோட்டோ ஸ்டேரிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அது நிறைய லூப்ரிகேஷன் ஆகுது, நல்ல ஸ்டேரிங்கும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இந்த 4 வருஷத்தில் இந்த வண்டியை வந்து நான் இந்த டோட்டலாக இந்த பஜ்ரோவை பற்றி தான் இந்த வீடியோ. இந்தமாரி சீடன் காராக இருந்தாலும் பஜ்ரோவாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் சம்மர் டயத்தில் கரெக்டாக ரேடியேட்டர் வாட்டரை கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்தமாரி ரேடியேட்டர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரியால்லேருந்து கிடைக்குது. மேட் இன் கத்தார் தான் இது. இந்த ரேடியேட்டர் வாட்டர் வந்து ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் போக போக ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் நீங்கள் ரேடியேட்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டெம்பரேச்சரை வந்து பழைய காரில் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வந்து இன்ஜினில் வந்து பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஏன்னா ஓவர் ஹீட் வந்து இன்ஜின் வந்து பெரிய டேமேஜ் ஆகிடும். அதனால ரேடியேட்டர் ரெகுலராக செக் பண்ணணும். அதாவது எப்போ வந்து பழைய காராக இருந்தாலும், அது எந்த பழைய கார் வாங்கினீங்கனாலும்
வீக்கெண்ட்ல அந்த பழைய காருக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பழைய காரை வந்து ரெகுலரா டெய்லி வந்து ஆயில் லெவல் எப்படி இருக்கு, ஏதாவது ஆயில் லெவல் குறைஞ்சிருக்கா என்னன்னு பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் லெவல் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருந்தா கூட அது வந்து இன்ஜின்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆயில குடிக்க கூடாது. ஆயில் இல்லாம வண்டி ஓட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் ரோட்லயே. அதனால எப்போதுமே கரெக்டா ஆயில் லெவலை செக் பண்ணணும். அதே மாதிரி கீர் ஆயிலும் ரெகுலரா செக் பண்ணுங்க. ஏன்னா கீர் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் மாத்துவோம். ஆனா இன்ஜின் ஆயில் எவ்ரி 10,000 கிலோமீட்டர் மாத்துற காரும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அமரான் பேட்டரி 2 வருஷம் வருதுங்க. சில பேட்டரிலாம் வந்து 1 இயர் தான் வருது. ஆனா இந்த பேட்டரி நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி 2 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேரிங் ஆயில் கரெக்டா இருக்கு. ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா டேங்க்கு. ஆக்சுவலா வந்து ரேடியேட்டர்லயே தண்ணி குறைஞ்சா கூட இந்த எக்ஸ்ட்ரா டேங்க்ல நமக்கு வந்து தண்ணி வாங்கிக்கும். அதனால இதுலயும் வந்து கரெக்டா ஃபில் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேக் ஆயில் இருக்கு. மக்களே ரேடியேட்டர் வாட்டர் வந்து ரேடியேட்டர் வாட்டரே யூஸ் பண்ணுங்க. யாராவது என்ன பண்றாங்கன்னா ரேடியேட்டர் வாட்டர் யூஸ் பண்ணாம நார்மல் வாட்டர் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நார்மல் வாட்டர் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கூல் டெம்பரேச்சரா ஆகாது. அதனால எவ்ரி 3 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட நீங்க ரேடியேட்டர் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரேடியேட்டர்ல வந்து அந்த கம்பியா இருக்குல்ல, அது ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னா ரேடியேட்டர் மாத்திருங்க. நான் வந்து இப்போ இந்த வண்டி வாங்கி 2வது ரேடியேட்டர் போட்டிருக்கேன். வண்டியோட வந்த ரேடியேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரேடியேட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் 2வது ரேடியேட்டர் இது. அதே மாதிரி இந்த கேப்ல கூட சம்டைம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலா வந்து 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஆயில் மாற்றும் போது ஏர் ஃபில்டர் கண்டிப்பா நீங்க ஏர் ஃபில்டரை மானிட்டர் பண்ணணும். ஏர் ஃபில்டர்ல உள்ள டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி போடுவாங்க. அந்த டஸ்ட் கூட சம்டைம் உள்ள போய் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துரும். அதனால டஸ்ட் கிளீன் பண்ணும் போது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ஒன்ஸ் அந்த ஃபில்டரை மாத்திருங்க. ஏன்னா அதுல கூட டஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மெயினா நான் சொன்ன மாதிரி சம்மர் டயத்துல ரேடியேட்டர் ரெகுலரா செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஏசி பைப் எதுவும் டேமேஜ் ஆகாம பாத்துங்க. இந்த மாதிரி ரப்பர் டியூப்லாம் வந்து வெயில்ல அதிகமா வண்டியை நிறுத்திட்டு போனீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரேடியேட்டர் பைப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூவில எல்லாம் வந்து பேக் சைட்ல எல்லாம் அந்த ஒரு மெட்டல் பைப் வரும். அதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. அது வந்து எதனால டேமேஜ் ஆகுதுன்னா நார்மல் வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சால்ட்டால அது அப்படியே கரைஞ்சு போய் அந்த பைப்பே டேமேஜ் ஆகிற அளவுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் ரேடியேட்டர் வாட்டர் யூஸ் பண்றேன். இப்போ வந்து நம்ம ரேடியேட்டர் வாட்டர் போட்டாச்சு. இந்த 4 வருஷத்துல நான் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணேங்கிறது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரேடியேட்டர் பைப் மட்டும்தான் எனக்கு அடிக்கடி டேமேஜ் ஆகும். அடுத்தது ஏசி பைப்பு. இதுல ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலும் இல்லை கேஸ் லீக்கேஜ் இருந்தாலும் ஏசி கூல் ஆகாது. மக்களே இந்த மாதிரி பெரிய கார் வாங்கும் போது உங்களுக்கு பார்க்கிங் சிரமம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எஸ்யூவி வந்து ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இந்த மாதிரி கார் வாங்கும் போது என்னன்னா எனக்கே அந்த பிரச்சனை வந்தது. கார் பார்க் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டான வியூ கிடைக்காது. அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க பேக் கேமரா வச்சே ஆகணும். நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் பண்றாரு. நம்ம நண்பர் தான் அவர் ஷாப் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட தான் இந்த பேக் கேமரா வாங்கினேன். இந்த பேக் கேமராவும் ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே பாக்ஸும் வாங்கினேன். ஏன்னா இது இல்லாம நான் வந்து நிறைய வாட்டி சில இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சம்டைம் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல வண்டி ஓட்டிட்டு இருப்போம். எங்காவது பார்க் பண்ணும் போது நமக்கு கரெக்டான கெஸ்ஸிங் கிடைக்காது. எங்காவது லைட்டா இடிச்சா கூட பெரிய இஷ்யூ உங்களுக்கே தெரியும். அதனால அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் கேமரா சீடன், அதாவது எஸ்யூவியா இருக்கட்டும் சீடனா இருக்கட்டும், உங்களுக்கு பார்க்கிங் ரிவர்ஸ் பார்க்கிங்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகுது, பார்க்கிங்கை கரெக்டா கெஸ் பண்ணி உங்களால போட முடியல அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா இஸ் சேஃப்டி பர்பஸ் கண்டிப்பா வாங்கி வைக்கிறது நல்லது. வாங்க இந்த தம்மாத்துண்டு கேமரா செட் பண்ணதுக்குள்ள அவங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒயரிங்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. ஒயரை எப்படி உள்ள இழுக்கணும் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி தான் இந்த கேமரா செட் பண்ணுவாங்க. வாங்க ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்க்கலாம். மக்களே இதுதான் ஆண்ட்ராய்டு பாக்ஸ்.
உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். எந்த வண்டியா இருந்தாலும், அதாவது சீடன் காரா இருந்தாலும் சரி, எஸ்யூவியா இருந்தாலும் சரி, கரெக்டான எந்த ஒரு மாடல் நம்பரா இருந்தாலுமே அதுக்கு கரெக்டா வந்து இந்த மாரி ஃப்ரேம், அதாவது இது ஒரிஜினல் லுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். அதுக்கு உள்ள தகுந்தாப்புல ஃப்ரேமை நம்ம வந்து ஆர்டர் பண்ணி அந்த ஷாப்ல வர வச்சு கொடுக்குறாங்க. இதை ஃபுல்லா ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வுட் மாரி இருக்கு பாருங்க. இதுல வந்து காரோட வர்றது வந்து லூப் வந்து வேற ஒரு ஃப்ரேம் வரும். அந்த ஃப்ரேமை எடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ரேம் போட்டிருக்கோம். அப்பதான் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க போன் காலை வந்து நம்ம ப்ளூடூத்ல பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இதுல வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்கு. இதுல வந்து ஒய்ஃபை நீங்க பேர் பண்ணலாம். அதே மாதிரி நேவிகேஷன், அதாவது மேப் பாக்குறதும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரிவர்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து இதுல இருந்து நம்ம ரிவர்ஸ் பார்க்க முடியும். இப்போ பாருங்க, நான் ரிவர்ஸ் போட்டு காட்டுறேன். இதுல வந்து ஒரு அக்யூரேட்டா உங்களால பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வர வண்டியில எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வருது. இங்க பாருங்க ரிவர்ஸ் கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கரெக்டா காமிக்கும் உங்களுக்கு. ரிவர்ஸ் கேமரா சரௌண்டிங்ல இந்த கரெக்டா அந்த எந்த இடத்துல நம்ம கேப்ல பார்க் பண்ணாலும் அதுக்கான ஒரு மேப் மாரி காமிக்குது. அதனால இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ், இந்த கேமரா வந்து எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 400 ரியல்ல கொடுத்தாரு. இதே மாரி உங்களுக்கும் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நான் கண்டிப்பா 400 to 500 இருந்தாலும், ஆனா குவாலிட்டியா இருக்கும். நீ என்னதான் வந்து ஒரு 4-5 வருஷம் அடின்னு அடிச்சா கூட அதுல ஒரு டிவைஸ்ல ஒரு ஃபால்ட் கூட வராது. எல்லாமே சைனா மேக் தாங்க. ஆனா இதுல வந்து நிறைய பேர் என்னன்னா, ஒரு சின்ன என்ன விஷயம்னா 300 ரியால் கிடைக்குது, 200 ரியால் கிடைக்குதுன்னு போய் வாங்கிடுறாங்க. அதுல வந்து சில செட்டிங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ப்ளூடூத் பேர் ஆகாது. இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டும் பேர் பண்ணலாம். அதே டயத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டோரும் இருக்கு. நீங்க என்ன ஆப் வேணாலும் போட்டுக்கலாம், போன்ல லிங்க் பண்ணிக்கலாம். உங்க போனோட மிரரிங் நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். இதுல மிரரிங்னா உங்க போனோட ஸ்கிரீனை நீங்க ஈஸியா பேர் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட்ல எந்த ஒரு பழைய வண்டியில கூட நம்ம வந்து இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ப்ளூடூத்ல நீங்க போன் கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரேடியோ இருக்கு, வீடியோஸ் இருக்கு, யூடியூப் எல்லாமே பார்க்க முடியும். உங்களுக்கு கூகுள் மேப்பா இருக்கட்டும், எல்லாமே பார்க்க முடியும். அடுத்தது ஸ்கிரீன் மிரரும் இருக்கு. மக்களே, இப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டேஷ்போர்ட் கேமராவும் வச்சிருக்கேன். இந்த டேஷ்போர்ட் கேமரா வந்து இதுலயும் மெமரி கார்டு இருக்கு. இது எதுக்குன்னா, நம்ம யூடியூபுக்காக சரி வீடியோ கலெக்ஷன் ஏதாவது பண்ணலாம், ரோட் வியூஸ்க்கு ஏதாவது டப்பிங் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால நான் இந்த டேஷ்போர்ட் கேமரா வாங்கினேன். இதுல இருந்து நிறைய வீடியோஸ் எடுத்தேன். பட் சில வீடியோஸ் என்னால எடுத்து பண்றதுக்கான நேரம் இல்லை. அதுக்கு மேல நான் வந்து டப்பிங் கொடுக்கணும். அதனால அப்படியே இருக்கு. நான் சம்டைம் இதுல இருந்து நான் இப்போ ஒரு டெசர்ட் ரைட் போனா கூட அந்த ஃப்ரண்ட் வியூவான வீடியோஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த டேஷ்போர்ட் கேமரா. மற்றபடி இதாங்க இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் வந்து ஓகே, ஒரு நீட்டா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இந்த இதுதான் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2,78,000 4 இயர்ஸ்ல நான் ஓட்டியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர்லாம் நார்மலா இருக்கான்னு நான் ரெகுலரா பார்ப்பேன். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம எப்போதுமே பார்க்க வேண்டியது டெம்பரேச்சர் மானிட்டரிங். இது வந்து ஃபியூவல். இது வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர். நான் வந்து 1,70,000 கிலோமீட்டர்ல வாங்கின வண்டி இது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,78,000 ரன் ஆயிருக்கு. இந்த 4 இயர்ஸ்ல, அதாவது 2018ல நான் பர்ச்சேஸ் பண்ணேன் யூஸ்டு வெஹிக்கிள். நான் போய் பார்க்கும் போது இதை வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் கூட எடுத்துட்டு போல, நானே பார்த்துட்டு டக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஆனா நான் வாங்கும் போது நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஏன்பா எஸ்யூவி போற, உனக்கு வந்து பெட்ரோல் நிறைய இழுக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகமா வைக்கும் அப்படின்னாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம எஸ்யூவி போனா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான வெஹிக்கிள். அதாவது சீடன் கார்ல வந்து ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்ததுன்னா சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆகும். ஆனா எஸ்யூவி வந்து ஒரு சஸ்பென்ஷன் வந்து தாங்கக்கூடிய விஷயம். அதாவது இங்க வந்து ரஃப் அண்ட் டஃப்பான வெஹிக்கிள் வந்து இந்த ரோடு வேவ்ஸுக்கு தகுந்தாப்புலையும், அதாவது நம்ம அன்றாட யூஸ் பண்ணும் போது ஒரு சேஃப்டியான வெஹிக்கிள்னா அது வந்து எஸ்யூவின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து பேக் சைட்ல யாராவது ஹீட் பண்ணா கூட அந்த லூப் இருக்கிறதால அது வந்து உங்களை சேஃப் பண்ணிடும், சேஃப் கார்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல உங்களுக்கு வியூஸ் நல்லா கிடைக்கும். வந்து பாத்தீங்கன்னா ரோட் வியூ வந்து எஸ்யூவில தான் ஒரு பக்காவான வியூ கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ரோட் வியூ வந்து உங்களுக்கு கரெக்டா நீங்க கெஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து எஸ்யூவி தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, எஸ்யூவி ஓட்டும் போது ஒரு கெத்தான வெஹிக்கிள்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இதே பஜ்ரோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 lakhs 5 lakhs வரும். ஆனா மான்ட்ரோன்னு சொல்லுவாங்க, மாடல் நம்பர் வேற மாரி இருக்கும். ஆனா நம்ம கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பஜ்ரோ 4800ன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள்னா பஜ்ரோ தாங்க.
ஏன்னா பஜ்ரோ வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா இந்த ரோட் வியூ. அதாவது நான் ஊர்ல இருக்கும் போது டாடா சேரா மாருதி ஜிப்சிலாம் வந்து என்னோட ஃபேவரட் எஸ்யூவின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பஜ்ரோல அந்த ரோட் வியூ வந்து சூப்பரா தெரியும். நம்ம டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இந்த வண்டியில இருக்கு. உங்களுக்கு எந்த கார் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. மற்றபடி இதாங்க மெயின்டெனன்ஸ். சம்மர் மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலரா ரேடியேட்டர் பைப்பு, இன்ஜின் கீழே உள்ள பைப்பு, ரேடியேட்டரோட கூலிங் சென்சிட்டிவ் எப்படி இருக்குங்கிறத ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி வாட்டர் லெவலை செக் பண்ணுங்க, ஆயில் லெவலையும் செக் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பழைய கார்ல ரெகுலரா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கலன்னா அப்போ வந்து நம்ம வந்து என்னைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கு போக போக டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதனால இப்போ வந்து கேஸ் எல்லாம் செக் பண்ணி கேஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிங்க. ஏன்னா அந்த வெயில் டயத்துல ரீஃபில் பண்றதோட இப்போ பண்றதுதான் நல்லது. அதே மாதிரி பஜ்ரோல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து நல்ல ஒரு ஏசிய குவாலிட்டியான ஏசி கொடுக்கும். அது வந்து கண்டிப்பா சொல்லலாம். சில மாடல் ஆஃப் கார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி அந்த அளவுக்கு பெருசா கம்ஃபர்ட் இருக்காது. அது வந்து ஒரு சில கார் நம்ம சொல்ல முடியும். ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து உங்களோட சஜஷன் சொல்லுங்க. பழைய கார் வந்து நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்க? கத்தார்ல எத்தனை வருஷமா ஒரு பழைய காரு, அதாவது எடுத்த எடுப்புல நிறைய பேர் கத்தார்ல வந்து புது கார் வாங்குவாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பழைய கார் வாங்கி நம்ம ரோட்ஸ் எல்லாம் நல்லா பழகிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகி, அதாவது ஒரு வருஷம் பழைய கார் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் புது காரை எப்படி மெயின்டைன் பண்றதும் உங்களுக்கு தோணும். ஆனா இங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, பழைய கார் வாங்கினா நான் எங்கப்பா கேரேஜ் பக்கமே அலைஞ்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கு அலைச்சல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அதாவது டென்ஷனே இல்லாம புது கார் வாங்கினா வாரண்டியோட இருக்கும், சர்வீஸ்ல இருந்து எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, நீ சொல்ற மாதிரி நான் பழைய கார் வாங்கிட்டு நான் அவஸ்தைப்படணுமா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, பழைய கார்லயும் நல்ல கார் நிறைய இருக்கு. கிலோமீட்டர் கம்மியா ஒன்ன கார்லாம் இப்ப 60,000 70,000 ஒன்னது 1,00,000 ஒன்னதெல்லாம் வாங்கி நம்ம வந்து கொஞ்ச நாள், அதாவது எடுத்தெடுப்புல நம்ம வந்து ஒரு புது கார் வாங்கி ஒரு இன்சிடென்ட் எதுவும் நடக்காம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து டிரைவிங்கை ஃபெமிலியர் ஆக்கணும், உங்களோட கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அது வந்து என்னோட சஜெக்ஷன். பழைய கார் வாங்கி அதுல வந்து நீங்க ரோடெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் புது கார் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புது காரை சேஃபா வச்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வளரும். அதுதான் என்னோட சஜெக்ஷன். மற்றபடி மற்றதெல்லாம் உங்களோட ஐடியா. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாபை பத்தி வீடியோ போடுங்க, அதே மாதிரி விசாவை பத்தி போடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் அந்த அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். என்னால ரெகுலரா வந்து ஒரு சில டைம் வீடியோ பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் வருது. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் ரெகுலரா ஏதாவது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் எப்போதுமே நினைக்கிறது. கண்டிப்பா அது வந்து நான் இம்மிட்டுக்கும் ரெகுலரைஸ் பண்றேன். சாரி, ஆக்சுவலா ஈத் ஹாலிடேஸ்ல நான் நிறைய வீடியோஸ் போடணும்னு நினைச்சு சில வீடியோஸ்லாம் நான் போட முடியாம போயிடுச்சு. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.